ஓம் சாந்தி. 19/5/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாகியிருங்கள். நடக்கும் பொழுதும், திரும்ப வரும் பொழுதும், அமரும் பொழுதும், எழும் பொழுதும் இதே பயிற்சியை செய்தபடி இருந்தீர்கள் என்றால் மிகவும் முன்னேற்றம் ஏற்படும். கேள்வி கேட்குறாங்க, தந்தையின் துல்லியமான நினைவு எந்த குழந்தைகளின் புத்தியில் இருக்கும்? பாபா சொல்கிறாங்க, தந்தையை சரியான முறையில் அறிந்த குழந்தைகளின் புத்தியில் இருக்கும். ஆனால் பாபா யார், எப்படி இருக்கிறாரு, அதை யார் நல்லா புரிஞ்சிருக்காங்களோ அப்போ தான் அவங்களுடைய புத்தியில் பாபாவுடைய நினைவு இருக்கும். புள்ளியை எப்படி நினைவு செய்வது என பல குழந்தைகள் கேட்கின்றனர். பக்தியிலோ அகண்ட ஜோதி என புரிந்து கொண்டு நினைவு செய்து வந்தோம். இப்பொழுது புள்ளி என சொல்வதனால் குழம்பி போகின்றனர். ஆகையால் தந்தை அகண்ட ஜோதி அல்ல, அவர் அதிசூட்சமமான ஒளிப்புள்ளி என்பதை முதலாக நிச்சயப்படுத்த வேண்டும். அப்பொழுது துல்லியமான நினைவு இருக்க முடியும். ஓம் சாந்தி. அனைத்து குழந்தைகளும் தந்தையின் நினைவில் அமர்ந்துள்ளனர். மன்மனாபவ. இது உண்மையில் சமஸ்கிருத வார்த்தை அல்லவே அல்ல. தந்தை சகஜ ராஜயோகம் கற்றுக் கொடுத்த பொழுது இந்த சமஸ்கிருத வார்த்தையை சொல்லவில்லை. இவருக்கு சமஸ்கிருதம் தெரியவே தெரியாது. பிரம்மபாபாவுக்கு தந்தை இந்தியில்தான் புரிய வைக்கின்றார். இந்த ரதம் இந்தி, சிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளை அறிவார். ஆனால் தந்தை இந்தியில் புரிய வைக்கின்றார். யார் எந்த தர்மத்துடலோ அவர்களுக்கு தம்முடைய மொழி இருக்கும். இங்கே இந்தி மொழி தான் நடக்கின்றது. இந்த மொழியை புரிந்து கொள்வது சகஜமாகும். மேலும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் அதிசயமானது. இதில் காகிதம், பென்சில், பேனா முதலானவற்றின் அவசியமும் கிடையாது. இங்கேயோ ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். அதாவது தந்தையை நினைவு செய்யுங்கள். இறைவனை அல்லது ஈஸ்வரனை அல்லது பரமபிதா பரமாத்மாவை யாரும் நினைவு செய்வது கிடையாது. இது கடினமான விஷயமாகும். அனைவரும் நினைவு என்னவோ செய்கின்றனர். ஆனால் அவருடைய சரியான அறிமுகம் கிடையாது. தந்தையே தம்முடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார். சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுள் இவ்வளவு அதிகப்படுத்தி எழுதியுள்ளதை தந்தை தான் புரிய வைக்கின்றார். மிகப்பெரிய விஷயமும் கிடையாது. அகலிகைகள், மூதாட்டிகளாக உள்ள மாதர்கள் எதை புரிந்து கொள்வார்கள்? இது மிகவும் சகஜமானதாகும். சிறு குழந்தைகள் யாராவது இருந்தாலும் கூட புரிந்து கொள்வார்கள். பாபா என்னும் வார்த்தை புதியது கிடையாது. சிவனின் கோல்விக்கு சென்றார்கள் என்றால் இவர் சிவத்தந்தை, இவர் நிராகாரமானவர் என புத்தியில் வருகின்றது. பக்தியில் கூட சொல்லுவாங்க, எங்கே போயிட்டு வந்தீங்கன்னா ஐயாவை பார்க்க போயிட்டு வந்தேன், அதாவது சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஐயாவை பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அனைத்து மனிதர்களுமே பாபா என சொல்கின்றனர். நான் அனைத்து ஜீவாத்மாக்களும் தந்தையை நினைவு செய்கின்றனர். அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களும் கூட பரமபிதா பரமாத்மாவை கண்டிப்பாக நினைவு செய்கின்றனர். அவர் பரமதாமத்தில் வசிக்கக்கூடிய தந்தை ஆவார். நாமும் கூட அங்கே வசிப்பவர்களே. ஆக இப்பொழுது தந்தையை நினைவு மட்டுமே செய்ய வேண்டும். நாம் தூய்மையடைய வேண்டும் என விரும்புகின்றனர். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே என அழைக்கவும் செய்கின்றனர். புதிய உலகம் தூய்மையாக இருந்தது, இப்பொழுது மீண்டும் பழையதாக ஆகியுள்ளது. இதனை யாரும் புதியது என சொல்ல மாட்டார்கள். புதிய பாரதத்தில் தேவி தேவதைகள் ராஜ்யம் செய்து கொண்டிருந்தனர் என பாரதவாசிகள் அறிவார்கள். புதிய பாரதம் இருந்த பொழுது அதற்கு முன்பு என்ன இருந்தது? சங்கமம். இதை பற்றியும் எளிதாக புரியும்படி சொல்ல வேண்டும். புதியதற்கு முன்பு பழையது இருந்தது. சங்கமத்தை மனிதர்கள் இவ்வளவு சகஜமாக புரிந்து கொள்ள முடியாது. புதிய உலகம், பழைய உலகம், பிறகு இவைகளுக்கிடையில் சங்கமம் என சொல்கின்றோம். பதித்த பாவனா, வாருங்கள், எங்களை தூய்மையாக்குங்கள், நாங்கள் தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளோம் என தந்தையைத்தான் சொல்லி அழைக்கின்றனர். புதிய உலகத்தில் யாரும் குறிப்பிட மாட்டார்கள். எந்த பாரதம் தூய்மையாக இருந்தது என உங்களுக்கு இப்பொழுது புரிந்துவிட்டது. பதித்த பாவனா, வாருங்கள் என பல காலமாக அழைத்தபடி வந்துள்ளனர். தூய்மையற்ற உலகம் எப்பொழுது முடியும் என அவர்களுக்கு தெரியாது. இன்னும் 40,000 வருடங்கள் கலியுகம் நடக்கும் என சாஸ்திரங்களில் எழுதப்பட்டுள்ளது என்று சொல்கின்றனர். முற்றிலுமே அடர்ந்த காரிருளில் உள்ளனர். இப்பொழுது நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள். தந்தை இப்பொழுது உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்துள்ளார். 5,000 வருடங்களில் இந்த சிருஷ்டியின் சக்கரம் முடிவடைகிறது. நேற்றைய விஷயமாகும்.
நீங்கள் ராஜ்யம் செய்து கொண்டிருந்தீர்கள். இந்த லட்சுமி நாராயணன் ராஜ்யம் இருந்தது, சொர்க்கம் இருந்தது. தூய்மையான உலகத்தில் எந்த உபத்திரவமும் இருக்க முடியாது. உபத்திரவம் ராவண ராஜ்யத்தில் ஏற்படுகின்றது. இங்கே தந்தை உங்களுக்கு புரிய வைக்கின்றார். நீங்கள் நேரடியாக காதுகளால் கேட்கிறீர்கள். யார் கேட்பது? ஆத்மா. ஆத்மாவுக்கு மிகவும் குஷி ஏற்படுகின்றது. தந்தை மீண்டும் வந்து நம்மை சந்தித்திருக்கிறார். தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்திருந்தோம். இப்பொழுது தந்தை சொல்கின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். இதில் எழுதக்கூடிய படிக்கக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை. யாராவது வந்தால் நீங்கள் எதற்காக வர வேண்டியதாயிற்று என கேட்கப்படுகின்றது. இங்குள்ள மகாத்மாவை சந்திப்பதற்காக வந்துள்ளோம் என சொல்வார்கள். ஏன், உங்களுக்கு என்ன வேண்டும்? ஏதாவது தர்மம் தேவையா என கேளுங்கள். சந்நியாசி என்றால் ரொட்டி துண்டு தேவை. சந்நியாசிகள் யாரிடமாவது சென்றாலோ வழியில் சந்தித்தாலோ தார்மீக மனிதர்கள் புரிந்து கொள்கின்றனர், இவர் தூய்மையானவர், இவருக்கு உணவு கொடுப்பது நல்லது. இப்போது தூய்மையும் கூட இல்லை. முற்றிலுமே தமோ பிரதானமான உலகம். இதில் மிகவும் அசுத்தம் உள்ளது. மனிதர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகின்றனர். இங்கே கஷ்டப்பட வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை. எழுதுவது செய்வது போன்ற விஷயம் கூட எதுவும் இல்லை. இந்த கருத்துக்கள் முதலானவர்கள் கூட தாரணை செய்வதற்காக எழுதுகின்றனர். மருத்துவர்களிடமும் கூட எவ்வளவு மருந்துகள் இருக்கின்றன, அவ்வளவு மருந்துகளின் பெயர்களும் நினைவிருக்கின்றது. வக்கீலின் புத்தியில் எவ்வளவு சட்டத்தின் விஷயங்கள் நினைவிருக்கின்றன. நீங்கள் எதை நினைவு செய்ய வேண்டும்? ஒரே ஒரு விஷயத்தை. அதுவும் கூட எளிதானதே. ஒரு சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என நீங்கள் சொல்கிறீர்கள். சிவபாபா எப்படி வருவார் என அவர்கள் கேட்கின்றனர். இதுவும் கூட உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஈஸ்வரன் எங்கே என்றால் அவர் பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்லது எங்கும் நிறைந்தவர் என சொல்லிவிடுகின்றனர். இரண்டு வார்த்தைகளில் இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் ஏற்பட்டு விடுகின்றது. பெயர் ரூபத்திற்கும் அப்பாற்பட்ட எந்த பொருளும் இல்லை. பிறகு நாய், பூனை என அனைத்திலும் பரமாத்மா இருக்கிறார் என சொல்லிவிடுகின்றனர். இரண்டுமே ஒன்றுக்கொன்று நேர்மாறான விஷயங்களாக ஆகிவிட்டன. ஆக தந்தை தனது அறிமுகத்தை கொடுத்துவிட்டு தந்தையான என்னை நினைவு செய்யுங்கள் என சொல்கின்றார். சகஜ ராஜயோகம் என பாடவும் படுகின்றது. பாபா சொல்கின்றார், யோகம் என்ற சொல்லை தவிர்த்து விடுங்கள், நினைவு செய்யுங்கள். சிறு குழந்தை தாய் தந்தையை பார்த்ததுமே சட்டென அணைத்து கொள்கின்றது. என்னுடைய தாய் தந்தை தானா என யோசிக்குமா என்ன? இல்லை. இதில் யோசிக்க வேண்டிய விஷயமே இல்லை. குழந்தைனா அப்பா அம்மா கூட தான் இருக்கும். நீங்களும் கூட சிவபாபாவை நினைவு மட்டும் செய்ய வேண்டும். பக்தி மார்க்கத்திலும் கூட நீங்கள் சிவனுக்கு மலர்களை சூடியபடி வந்தீர்கள். சோமநாத் கோவில் எவ்வளவு பெரிதாக கட்டப்பட்டுள்ளது. அதனை பிறகு முகமது கஜினி வந்து கொள்ளையடித்தார். சோமநாத் கோவிலில் பாரதத்தின் புகழ் வாழ்ந்தது. அனைவருக்கும் முன்னதாக சிவனின் பூஜை நடக்க வேண்டும். குழந்தைகளுக்கு இந்த அனைத்து விஷயங்களும் இப்பொழுது புத்தியில் வந்து உள்ளது. பூஜை முதலானதெல்லாம் செய்தபடி வந்தீர்கள். ஆனால் இது ஜட சித்திரம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. கண்டிப்பாக சைத்தன்யத்தில் வந்திருக்க வேண்டும். ஆகவேதான் வருடா வருடம் சிவ ஜெயந்தியும் கொண்டாடுகின்றனர். சிவ பரமாத்மா நிராகாரமானவர் எனவும் சொல்கின்றனர். நாம் கூட நிராகாரமானவர்களே என ஆத்மாவுக்கு தெரியும். இப்பொழுது நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகின்றீர்கள். மிகவும் எளிதுதான். அவர் நம்முடைய பாபா ஆவார். ஞானக்கடல், சுகக்கடல் பதித்த பவனர் ஆவார். அவருக்கு நிறைய மகிமைகள் உள்ளன. பிரம்மா, விஷ்ணு, சங்கரருக்கு இவ்வளவு மகிமைகள் இல்லை. ஒருவருடைய மகிமையைத்தான் பாடுகின்றனர். பாபா வந்து நமக்கு ஆஸ்தி கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். லௌகீக தந்தை குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குகின்றார், கற்பிப்பதில்லை. படிப்புக்காக பள்ளிக்கு செல்கின்றார். பிறகு வானப்பிரஸ்த நிலையில் குருவை ஏற்பாடு செய்கின்றனர். இங்கே சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். அனைவருக்கும் உரிமை உள்ளது என குழந்தைகளாகிய உங்களுக்கு சொல்லப்படுகின்றது. அனைவரும் என்னுடைய குழந்தைகள். உங்களிலும் கூட சிலர் என்னை நல்ல விதமாக நினைவு செய்கின்றனர். சிலர் கேட்கின்றனர், பாபா யாரை நினைவு செய்வது? புள்ளியை எப்படி நினைவு செய்வது? ஆகவே பெரிய பொருளாக நினைக்கப்படுகின்றது. நல்லது. நீங்கள் நினைவு செய்யக்கூடிய பரமாத்மா அவர் என்ன பொருளாக இருக்கின்றார் என கேட்டால் அவர் அகண்ட ஜோதி சொரூபம் என்று சொல்லிவிடுகின்றனர். ஆனால் அப்படி அல்ல. அகண்ட ஜோதியை நினைவு செய்வது தவறாகி விடுகின்றது.
நினைவு துல்லியமானதாக இருக்க வேண்டும். முதலில் சரியான முறையில் தெரிந்திருக்க வேண்டும். தந்தைதான் வந்து தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். பிறகு குழந்தைகளுக்கு சிருஷ்டியின் முதலிடை கடைசியின் செய்தியை சொல்கின்றார். விரிவாகவும் மற்றும் சுருக்கமாகவும் சொல்கின்றார். இப்பொழுது தந்தை சொல்கின்றார், குழந்தைகளே, நீங்கள் தூய்மை அடைய வேண்டுமென்றால் அதற்கென இப்பொழுது ஒரே ஒரு உபாயம்தான் உள்ளது. என்னை நினைவு செய்யுங்கள். என்னை பதித்த பவனர் என்றுதானே சொல்கின்றீர்கள். ஆத்மா தூய்மை அடைய வேண்டியுள்ளது. நாங்கள் பதித்தமாக ஆகிவிட்டோம் என ஆத்மாதான் சொல்கின்றது. நாங்கள் தூய்மையாக இருந்தோம், இப்பொழுது தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளோம். அனைவரும் தமோ பிரதானமாக ஆகியுள்ளனர். அனைத்து பொருட்களுமே முதலில் சதோ பிரதானமாகவும் பின்னர் தமோ பிரதானமாகவும் ஆகின்றன. ஆத்மா தானே சொல்கின்றது, நான் தூய்மையற்று இருக்கின்றேன், என்னை தூய்மையாக்குங்கள். சாந்தி தாமத்தில் பதித்தமாக ஆவதில்லை. இங்கே தூய்மையற்றவராக ஆகியுள்ளதால் துக்கமிக்கவர்களாக உள்ளனர். தூய்மையானவராக இருக்கும் பொழுது சுகமிக்கவர்களாக இருந்தனர். ஆக ஆத்மாதான் சொல்கின்றது, எங்களை தூய்மையாக்கினீர்கள் என்றால் நாங்கள் துக்கத்திலிருந்து விடுபடுவோம். ஆத்மாதான் அனைத்தும் செய்கின்றது என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மாதான் நீதிபதி, வக்கீல் முதலானவர்களாக ஆகின்றது. ஆத்மாதான் சொல்கின்றது, நான் ராஜா, நான் இன்னார் என்று. இப்பொழுது இந்த சரீரத்தை விட்டு வேறொன்று எடுக்க வேண்டும். இது ஆத்ம அபிமானி எனப்படுகின்றது. தேகம் இருந்தாலும் ஆத்ம அபிமானி. ராவணனின் ராஜ்யத்தில் தேக அபிமானிகளாக ஆகின்றனர். இப்பொழுதுதான் தந்தை ஆத்ம அபிமானியாக ஆக்குகின்றார். இந்த சமயம் ஆத்மா தூய்மையற்று துக்கமிக்கதாக உள்ளது. எனவே ஓ பாபா வாருங்கள் என கூக்குரலிடுகின்றது. நாடகத்தின் திட்டத்தின்படி தூய்மையற்றவர்களிருந்து தூய்மையானவராகவும் தூய்மையானவர்களிருந்து தூய்மையற்றவர்களாகவும் ஆகியபடி வந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எப்படி நம்முடைய 84 பிறவிகள் ஏற்பட்டன என்பது இப்பொழுது உங்கள் புத்தியில் பதிந்துள்ளது. இப்போது இந்த விஷயத்தை மறக்காதீர்கள். சுய தரிசன சக்கரதாரிகளாக இருங்கள். அமரும் பொழுதும் எழும்போதும் நடக்கும் பொழுதும் சுற்றும் பொழுதும் நமக்கு புத்தியில் இந்த முழு ஞானமும் இருக்கின்றது. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து நாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை எடுத்து கொண்டிருக்கின்றோம் என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் ஒரு தந்தையைத்தான் நினைவு செய்ய வேண்டும் என தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். தந்தையை நினைவு செய்ய வேண்டும், ரொட்டி துண்டு சாப்பிட வேண்டும், அவ்வளவுதான். இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுத்த செல்ல குழந்தைகளுக்கு தந்தை அடிக்கடி சொல்கின்றார், குழந்தைகளே, வயிற்றுக்கு ரொட்டி துண்டு மட்டும் உண்ண வேண்டும். வயிறு ஏதும் அதிகமாக உண்பதில்லை. கால்படி மாவின் ரொட்டியை உண்ணுகின்றது. பருப்பு ரொட்டி, அவ்வளவுதான். 10 ரூபாயிலும் மனிதர்களின் வயிறு நிரம்புகின்றது எனில் 10,000 ரூபாயிலும் வயிற்றை வளர்க்கின்றனர். ஏழைகள் என்னதான் சாப்பிடுகின்றனர் என்றாலும் பலசாலிகளாக இருக்கின்றனர். விதவிதமான உணவு வகைகளை மனிதர்கள் சாப்பிட்டார்கள் என்றால் இன்னும் கூட நோயாளிகளாக ஆகிவிடுகின்றனர். மருத்துவர்களும் ஒரே விதமான உணவை உட்கொண்டீர்கள் என்றால் நோய்வாய்ப்பட மாட்டீர்கள் என சொல்கின்றனர். கிடைத்ததை உண்டு குஷி அடையுங்கள். பருப்பு ரொட்டி போன்ற உணவு வேறு எதுவும் இல்லை. அதிகமான ஆசையும் இருக்கக்கூடாது. சந்நியாசிகள் என்ன செய்கின்றனர்? வீடு வாசல் விட்டு காட்டுக்கு சென்று விடுகின்றனர். தத்துவத்தை பரமாத்மா என எண்ணி நினைவு செய்கின்றனர். எல்லாம் அந்த பிரம்மத்தை நினைக்கிறாங்க. பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடலாம் என புரிந்து கொள்கின்றனர். பிரம்மம் என்றது தத்துவம், வசிக்கக்கூடிய வீடு. ஆனால் அதை நினச்சா ஒன்றும் தூய்மையாவது கிடையாது. அந்த பிரம்மத்தில் ஐக்கியமாடியெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. ஆத்மாவோ அமரனாக உள்ளது. ஐக்கியமாகும் விஷயம் கிடையாது. மற்றபடி ஆத்மா தூய்மையாகவும் தூய்மையற்றதாகவும் ஆகின்றது. உங்களுக்கு எவ்வளவு நல்ல ஞானம் கிடைக்கின்றது. ஐக்கியமாகனா பாபாவுக்கு சமமாக அனைத்து குணங்களிலும் சக்திகளிலும் நிறைந்த நிலை. அதுதான் பக்தியில் அப்படி ஐக்கியமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி ஆத்மா தூய்மையாகவும் தூய்மையற்றதாகவும் ஆகின்றது. உங்களுக்கு எவ்வளவு நல்ல ஞானம் கிடைக்கின்றது. நீங்கள் தான் பலனை அனுபவிக்கிறீர்கள். பிறகு இந்த ஞானம் மறந்து விடுகின்றது. பிறகு ஏணியில் இறங்க வேண்டியிருக்கும். இப்பொழுது உங்கள் புத்தியில் முழு ஞானமும் அமர்ந்து விட்டுள்ளது. நாம் 84 பிறவிகளை எப்படி அனுபவம் செய்கின்றோம். இந்த நடிப்பு ஒருபொழுதும் யாருடையதும் நின்று போகாது. இது உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகம். இது சுற்றி கொண்டேதான் இருக்கும். பகவான் எப்பொழுது எப்படி எங்கே அமர்ந்து உருவாக்கினார் என
கேட்க முடியாது. இல்லை, இது நடந்தபடிதான் வருகின்றது. உலகின் வரலாறு புவியியல் மீண்டும் மீண்டும் நடந்தபடிதான் இருக்கும். இந்த விஷயங்களை யாரும் புரிந்து கொள்வதே இல்லை. நீங்கள் அறிவீர்கள், நாம் நாடகத்தின் திட்டப்படி வந்தோம், இப்பொழுது மீண்டும் நாடகத்தின்படி ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இந்த விஷயங்களை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நாடகம் சர்வசக்திவானா அல்லது பாபாவா என்று கேட்கப்படுகிறது. ஈஸ்வரன் சர்வசக்திவான் என சொல்கின்றனர். அவர் அனைத்தையும் செய்ய வல்லவர் என புரிந்து கொள்கின்றனர். தந்தை சொல்கின்றார், நானும் கூட நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டுள்ளேன். தூய்மை இழந்தவர்களை மீண்டும் தூய்மைப்படுத்த நான் வரவேண்டியுள்ளது. நீங்கள் சத்தியுகத்தில் சுகம் மிக்கவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். நானும் கூட பரம்தாமத்தில் சென்று ஓய்வில் இருக்கின்றேன். நீங்கள் மிகவும் உயரத்தில் ஏறிவிடுகிறீர்கள். உங்களுடைய சவாரி சிங்கத்தின் மீதாகும். பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு வினாடியிலும் நடப்பது அனைத்தும் நாடகத்தில் பதிவாகியுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு நல்ல ஞானம் உள்ளது. இப்பொழுது தந்தை மற்றும் ஆஸ்தியை மட்டும் நினைவு செய்யுங்கள், போதும். காகிதம், பென்சில் முதலானவற்றின் அவசியம் இல்லை. பிரம்மா பாபாவும் படிக்கின்றார், இவர் எதையும் வைத்து கொள்வதே இல்லை. தந்தையை மட்டும் நினைவு செய்தால் ஆஸ்தி கிடைக்கும். எவ்வளவு சகஜமானது! நினைவின் மூலம் நீங்கள் எப்பொழுதும் ஆரோக்கியமிக்கவராக ஆகிவிடுகிறீர்கள். இது தாரணையின் விஷயமாகும். எழுதுவதன் மூலம் என்ன லாபம் இருக்கப் போகின்றது? இவை அனைத்தும் விநாசமாகிவிடும். ஆனால் சிலர் நினைவு வைத்துக் கொள்வதற்காக எழுதுகின்றனர். ஏதாவது நினைவில் வைத்து கொள்ள வேண்டுமென்றால் முடிந்து வைத்துக் கொள்வது போல. பழைய காலத்துலாம் அந்த மாத்தாக்கள்லாம் ஏதாவது ஞாபகம் வச்சுங்கன்னா முந்தானியில் முடிச்சு போட்டுப்பாங்க. அப்போ அந்த முடிச்சை பார்க்கும்போது அவங்களுக்கு ஞாபகம் வரும். அதுபோல் நீங்களும் முடிச்சு போட்டு வைத்து கொள்ளுங்கள் என்றார் பாபா. சிவபாபா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யணும் அப்படின்னு முடிச்சு போட்டுங்க. இது மிகவும் சகஜமானதே ஆகும். யோகம், அதாவது நினைவு. பாபா நினைவு நிலைப்பதில்லை என சொல்கின்றனர். யோகத்தில் எப்படி அமர்வது? அட, லௌகீக தந்தை நினைவு எல்லா சமயத்திலும் இருக்கின்றது. அதுபோல நீங்களும் இறை தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள், அவ்வளவுதான். படகு கரை சேர்ந்து விடும் என்றார் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சுயதர்சன சக்கரதாரியாகி 84 பிறவிகளின் சக்கரத்தை புத்தியில் சுற்றியபடி இருக்க வேண்டும். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நினைவு செய்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை அடைய வேண்டும். தூய்மையானவராக ஆக வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, எந்த பொருளின் மீதும் ஆசை வைக்கக்கூடாது. கிடைத்ததை கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ரொட்டி துண்டு சாப்பிட வேண்டும். தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. அனைவர் உள்ளத்தின் ரகசியத்தையும் தெரிந்து கொண்டு அனைவரையும் திருப்தி செய்து சதா வெற்றியாளர் ஆகுக. வெற்றியடைய வேண்டுமெனில் அனைவர் உள்ளத்தின் ரகசியத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஒருவர் வாயிலிருந்து வெளிப்படும் சொல்லை வைத்து அவர்களின் உள்ளத்தை புரிந்து கொண்டால் வெற்றி அடையலாம். ஆனால் உள்ளத்தை புரிந்து கொள்ள உள்முகமாக வேண்டும். எவ்வளவு உள்முகம் ஆவீர்களோ அவ்வளவு ஒருவர் உள்ளத்தையும் புரிந்து கொண்டு அவர்களை திருப்தி செய்யலாம். திருப்தி செய்வர்களே வெற்றியடைவார்கள். ஸ்லோகன்: வைராக்கியம் என்பது நல்லதொரு நிலமாகும். அதில் போடும் ஒவ்வொரு விதையும் அவசியம் நல்லதொரு விளைச்சலை தரும். சங்கல்பம்: நல்ல நிலத்தில் போடுற விதை நல்லா விளையும். அதே போல் வைராக்கியம் என்பது ஒரு நல்ல நிலம். வைராக்கியத்தோடு நம்ம ஒவ்வொரு விதையும் விதைக்கும்போது அது நல்ல விளைச்சலை கொடுக்கின்றார் பாபா. அவ்வியக்த சமிகை: சதா ஆடாத அசையாதவராக ஒரே சீரான மனோநிலையை அனுபவம் செய்யுங்கள். சதா ஊக்கம் உற்சாகத்துடன் சீரான மனோநிலையில் இருப்பதற்கு தொடர்பில் வருபவர் யாராயினும் மாணவரோ சக துணைவர்களோ அனைவரையும் திருப்தி செய்ய வேண்டும். பார்ப்பவர் அனைவரிடத்திலிருந்தும் குணமே பாருங்கள். அனைவரிடமிடத்திலிருந்தும் குணங்கள் எனும் சக்தி கிடைப்பதால் சதா காலத்திற்கும் உற்சாகம் ஒரே சீராக இருக்கும். குணத்தை கிரகியுங்கள். தீய குணங்களை பார்த்தும் பாராமுகமாயிருங்கள் என்றார் பாப்பா. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.